கண்டக சனியிலிருந்து சனி வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 7வது இடம் ஒரு ஜாதகனுக்கு காதல், காமம், கலத்திரம் சார்ந்த விஷயம்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு 6 மாதத்துல நிறைய தடுமாற்றம் நான் சொன்ன அந்த 3 விஷயத்துல இருந்திருக்கும். 7ஆம் இடத்துல வக்ர சனி இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகள் சரியாகும். சுபவரைய செலவுகளை செய்வார்கள். ஸோ இந்த டைமில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா எதை சொல்லுவீங்க? 1000 விஷயம் நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 6ல் ராகு இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தவறுதலான உறவுகளை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுங்க. கன்னிராசி என்பர்கள் சார். ஸோ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே கண்டக சனி போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த டைமில் சனி பகவான் வக்ரம் ஆக்குறது அப்படின்றது நல்லதாக கேட்டது. கண்டக சனியிலிருந்து சனி வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 7வது இடம் ஒரு ஜாதகனுக்கு காதல், காமம், கலத்திரம் சார்ந்த விஷயம்னு சொல்லுவாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6 மாதத்துல நிறைய தடுமாற்றம் நான் சொன்ன அந்த 3 விஷயத்துல இருந்திருக்கும். ஒன்று பர்சனல் லைஃப்ல இருந்திருக்கும், அல்லது திருமண வாழ்க்கையில இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா உறவுகளுக்குள்ளே சில நம்பிக்கை துரோகங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி தேவையில்லாத ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஒரு பால்பிட்டேஷன்ஸ்குள்ளவே லைஃப் போயிருக்கும். அந்த சிக்கல்லிருந்து கன்னிராசி மீளக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் கொடுக்கும். குறிப்பாக வேலை தொழில் இழந்திருந்தவங்க, வேலை கிடைக்கலன்னு நினைச்சவங்க, அல்லது வேலையில் அழுத்தத்தை பார்த்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடவுளுடைய அருளோடு வேலை தொழிலில் நல்ல முன்னேற்ற பலன்களை ஆண்டவன் ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக சிக்கி தவிச்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பண வரவுகளை இந்த வக்ர சனி பீரியட் ஏற்படுத்தி கொடுக்கும். சார் ஒரு குழப்பமாகவே இருக்குது சார், தெளிவான முடிவு எடுக்க முடியல, வாழ்க்கையை பற்றின பெரிய புரிதல் இல்லை, அல்லது மனசுக்குள்ளே குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் படும் பொழுது பனி விலகி போகுதோ அதே மாதிரி இந்த வக்ர சனி காலகட்டம் என்பது உடலையும் உள்ளத்தையும் தெளிவடைய வச்சு அவங்க லைஃப் பார்த்தையே ஒரு அழகாக சக்சீட் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். விலகிய நண்பர்கள் விரும்பி வருவார்கள். மறைமுக போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள் எல்லாம் கன்னிராசியை விட்டு விலகும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவு சக்ஸஸ் ஆகும். ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த வண்டி வாகனத்தை வாங்குவாங்க. தொழில் தொடங்கணும், தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு தொழில் லாபம் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 5 மாத பீரியடில் ஸ்டார்ட் அப் பண்ணுற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வந்துடும். கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ஒன்றா சேருவாங்க. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப், லவ் பிரேக்கப் வந்தவங்கெல்லாம் திரும்ப ஒன்று சேரதுக்குரிய வாய்ப்புகள் கன்னிராசிக்கு இருக்குது. ஒரு மனசுக்கு பிடிச்ச உறவு இவங்களை தேடி வர்றதுக்குரிய சூழல்களை இந்த வக்ர சனி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். 6ல் ராகு இருக்கிறதுனால மறைமுக போட்டி, மறைமுக எதிர்ப்பு, மறைமுக சூழ்ச்சிகள் எல்லாமும் விலகக்கூடியதாக இருக்க போகுது. அதே மாதிரி வாரா கடன்கள் வசூலாகும். இவங்க வாங்கிய கடன்களையும் திருப்பி அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார்கள். தந்தையினுடைய உடல்நலத்தில் இருந்த சிக்கல்கள் சரியாகும். தந்தையுடைய உறவுகளால் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கடந்த 1 வருஷத்தில் இழந்த பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். புதிய பொறுப்பு, புதிய புகழ், புதிய பதவியால் இவங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுத்தும். ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். 7ஆம் இடத்துல வக்ர சனி இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகள் சரியாகும். சுபவரைய செலவுகளை செய்வார்கள். சுபகாரியங்கள் நிறைய வீட்டில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் ரொம்ப ஒரு சூப்பரான பீரியட். இதை நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர் சார். எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும், இப்போ செம்ம கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தொட்டதெல்லாம் திலங்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 மாதத்தை கன்னிராசி பயன்படுத்திப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த டைமில் இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா எதை சொல்லுவீங்க? ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மறைமுக போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 1000 விஷயம் நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் 6ல் ராகு இருக்கிறதுனால எலும்பு, நரம்பு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தவறுதலான உறவுகளை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும் இந்த காலகட்டம். ஸோ அப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பழகிறீங்கன்றதை பார்த்து உங்களுடைய வாழ்வினுடைய அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படும். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். சூப்பர். பேச்சுவார்த்தைகளில் மிக கவனம் ஆரம்பி சார். ஸோ இந்த டைமில் வந்து சனி வக்ரமாகிறார் அப்படின்னா அந்த டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? கன்னிராசிக்காரர்கள் 6வது இடத்துல ராகுவும் 12ல் கேதுவும் இருக்கிறதுனால மறைமுக எதிரி, போட்டி, பொறாமைகளை ஒழிக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருக்கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு 6 அகல் விளக்குகளை ஏற்றி முருகனை மனதார ஆத்மார்த்தமாக தரிசனம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி, பொறாமைகள் விலகும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். கண்டக சனியினுடைய தாக்கங்களும் கடவுள் அருளோடு அவர்களுக்கு விலகும். ஸோ இப்போ தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்சாலே போதும். எல்லா விஷயமுமே கன்னிராசி என்பர்களுக்கு சிறப்பாக நடக்கணும். ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.
சனியினுடைய வக்ரம் அப்படின்றத விட பொதுவாக நவகிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து பின்னோக்கி இயக்கத்துக்கு போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா அசுப பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சதுன்னா சுபத்துவமான பலன்களை செய்யும் அப்படின்னு ஜோதிட விதி இருக்குது. இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நீங்கள் கேட்கும் போதே சொன்னீங்க, எந்த பாடுபடுத்த போது ஏற்கனவே பல பேர் 7.5 சனியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது தன்னுடைய இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது அவர் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் குறையக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்ர காலகட்டம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள் இருக்க போகிறார் சனி. நட்சத்திர அடிப்படையில் மட்டுமே இந்த வக்ரம் நடக்கிறதுனால மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அதில் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள்லிருந்து மாறுபட்டு வருவார்கள். குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலோ அல்லது நீச்சமடைஞ்ச திசை இப்போ நடந்துட்டு இருந்தாலும் நீச்சத்துக்குரிய புத்தி இப்போ யாருக்காவது நடந்துட்டு இருந்ததுன்னா சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தடைகளும் அவர்களுக்கு விலகும். அதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியில் ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய ராசிகளாக, அதாவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசிகள்னு கூட நீங்கள் தம்ப்நெயில் வைக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 5 மாதமாக மேஷராசிக்காரர்கள் வேலை, தொழில், பண விஷயங்களில் நிறைய சவால்களை அனுபவிச்சிருப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாகவும் நிறைய நெருடல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த வழிகளிலிருந்து அவர்கள் மாறுபட்டு 7.5 சனி கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ளே மேஷராசிக்காரர்கள் அனுகூலமாக நகர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். அதற்கு அடுத்தது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு 4-5 மாத காலங்களாக தூக்கம் இல்லாத, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பல நெருக்கடி, பல உளைச்சல், மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கடவுள் கொடுக்க போகிறார். நிறைய பதட்டமும் பயமும் குழப்பமும் சிம்மராசிக்காரர்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. எந்த முடிவுகளை கூட அவங்களால தெளிவாக எடுக்க முடியாமல் இருந்தாங்க. அந்த கவலைகளிலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக அஷ்டமத்து சனியினுடைய அத்தனை பாதிப்புகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து இந்த ஒரு 5 மாதமாக நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக உட்கார முடியல சார், எல்லாம் இருக்குது, அரிசி இருந்து, பருப்பு இருந்து, அறுசுவையோடு சாப்பாடு இருந்து கூட வீட்டில் நிம்மதியாக கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த கவலைகளும் சூழல்களும் மாறக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அர்த்தாஷ்டம சனி தாக்கத்தை குறைக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. அதற்கடுத்தது கண்டகத்து சனி நடக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ எந்த விதத்துலையும் தெளிவாக யோசிக்க முடியலையே, தெளிவான பாதைக்குள்ளே போக முடியலையே, அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தையும் உறவுகளுக்குள்ள ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்தித்தவர்கள், அல்லது பர்சனல் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில் கூட நிறைய அழுத்தங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி கண்டகத்திலிருந்து வக்ரம் அடைகிறதுனால இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அதீத தாக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு முதன்மையாக நற்பலன்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றத விட முன்னாடி சொன்ன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பார்வைப்படக்கூடிய 3 இடங்கள், சனிக்கு பொதுவாக 3 பார்வை, காரிக்கு 3, 7, 10 சொல்லுவாங்க. அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்க போகிறாரு, அவர் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பலன் என்ன, அதனால் அவங்களுக்கு இருந்த கெடுபலன்கள் எந்த வகையில் நல்ல விதமாக மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக வரக்கூடிய தொகுப்புகளில் பேசுவோம். அருமை. அதாவது மேஷராசியாக இருக்கட்டும், தனுசு, கன்னி, அதே போல் பார்த்திங்கன்னா சிம்மம், எல்லாருக்குமே ஒரு வழியாக சனி பகவான் வேறு வேறு பேரில் போயிட்டு ஒரு வழியாக பாடாப்படுத்திட்டு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை இந்த 4 ராசிகளும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.